Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல இந்த basket ஓட ஹேண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல் பேக் போட்டுருந்தோம் இல்லையா? அதுக்கும் இதே சேம் மாடல்ல தான் வந்து நான் ஹேண்டில் போட்டுருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா போடலாம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க கூட போட ட்ரை பண்றீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போட பாத்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வந்து தேவை. நான் ஏற்கனவே அளந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி வந்து அளக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கூடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே இருந்தே வந்து ஹேண்டில் போட போறேன். அதனால இந்த நாட்ல ஒரு சைடுல வந்து இந்த ஒயரை விட்டு இன்னொரு பக்கம் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் ஹைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மீதி கொஞ்சம் வந்து உள்ள சொருக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அளந்து ஒயரை கட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 2 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுக்கலாம். இந்த ஹேண்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக போடலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்கள் ரன்னிங் ஒயரை இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கேப்பில் வந்து உள்ளே விட்டுட்டு அந்த ஒயரை வந்து உள்பக்கம் வந்து சொருகி விட்டுடணும். ரன்னிங் ஒயரை நான் இப்போ அந்த ஒயரை உள்பக்கம் வந்து சொருகிறேன். இப்போது ரன்னிங் ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் மேல் பக்கமாக கொண்டு வந்து ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் வந்து நாட் போடணும். இப்போ மீண்டும் அதே மாதிரியே வந்து போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள் அதே மாதிரியே வச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 2 ஒயரையும் வந்து இந்த கேப்பில் வந்து வெளியே எடுத்துக்குங்க. வெளியே எடுத்து ஒயரை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மெத்தட். இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து கண்டினியூவாக போடணும். இப்போ பாருங்கள் நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை வந்து எடுத்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ மீண்டும் ஒயரை அதே மாதிரி ஷேப்பில் வச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் வந்து போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே தான் இருக்கணும். பாருங்கள் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து இந்த கேப்பில் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து ஒயரை டைட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து போட்டுட்டு வரும்போது அடிக்கடி வந்து இந்த ஒயரெல்லாம் வந்து டைட் பண்ணி கீழ்ப்பக்கமாக தள்ளி விடுங்க. ரொம்ப ஈஸியாக இது வந்து போட்டுடலாம். அடுத்ததாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயர் வந்து இப்போ போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து உள்பக்கமாக தள்ளி விடுங்க. டைட் பண்ணுங்கள் உள்பக்கமாக தள்ளி. இந்த மாதிரி நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஸோ நம்மளுக்கு வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ அதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுலாம். இங்கே பாருங்கள் அந்த பக்கத்துக்கு நேராக இந்த சைடில் அங்கே எந்த நாட்டில் வந்து நம்ம ஒயரை வந்து சொருகணுமோ
அதே இடத்துலயே தான் வந்து இந்த பக்கமும் வந்து சொருக போகிறோம். அதே நாட்டில் பாருங்கள், கீழே இருக்கிற அதே எல்லோ கலர் நாட்லேயே வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயரும் வந்து உள்பக்கம் சொருகி விட்டுறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் இருக்குது ரன்னிங் ஒயரோடு சேர்த்து. இப்போ உள்ளே சொருகி முடிச்சுட்டு உள்ளே இந்த ஒயரெல்லாம் வந்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போது பாருங்கள், ஒயர்லாம் வந்து நான் உள்ளே சொருகி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடியை வந்து நம்ம கூடையோடய வச்சு ஒரு கட்டு வந்து கட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒயர் எடுத்து நம்ம அந்த நாட் பக்கத்தில் வர மாதிரி சொருகிடுங்க. இப்போ நான் ஒயர் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்பக்கமாக விட்டுருங்க, இந்த 2 ஒயரையும். இப்போ இந்த 2 ஒயரையும் உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் கட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் வந்து கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.